டேய் குமா, என்ன பட்டும்? நீ திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டனா என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல? என்ன பட்டும், நீ என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நீ என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நான் பணக்காரனா ஆகவே முடியாது. இல்லைங்க விட்டு சாம்பார் ஆப்பு எனக்கு. அம்மா, என்னடி பக்கத்து வீட்டுக்காரங்க 15,000 கொடுத்து வேலைக்காரி வச்சிருக்காங்க. வீட்டுல எல்லா வேலையும் செய்யறாங்களாமா. அதுக்கு அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிக்கிற? அவன் 15,000 கொடுக்குறான், 25,000 கொடுக்குறான். அவன் வீட்டுக்குலாம் நீ வேலைக்கு போக தேவையில்ல. அவ்வளவு கஷ்டத்துல அடி இருக்கோம் நம்ம. போ டிவி பாரு போ. ஹலோ, என்ன பண்ற? சும்மா தாண்டி இருக்கேன். சும்மா இருக்கிறதுக்கு எதனா உருப்படியா பண்ணலாம்ல. சீ, போன வை. ஹலோ, இப்போ என்ன பண்ற? செம்ம பிஸியா இருக்கேன். என்ன கதைன்னு டக்குன்னு சொல்லு. பிஸியா இருக்கும் போது போய் போன் எடுக்கிற. சீ, போன வை. நான் செவனேடா போய்க்கிருந்தேன். அதானே நீ சொன்ன மட்டும் பாக்குது, நான் சொன்னா பார்க்க மாட்டேங்குது. சொன்னாலும் பார்க்கும். ஹே சிரி, என்ன சொல்ல மாட்டேங்குது? ஹே சிரி, நீ மட்டும் சாப்பிட்ட. இப்ப பாரு. ஹே சிரி. ஹே சிரி, நான் வேணா சிரிப்பா, அது சிரிக்க. ஹே சிரி. இல்ல போப்பா, அது என்ன தெரியல. நான் சொன்ன மட்டும் அது சொல்லு. சரி வா, என் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். உன் கூடயா? இந்த வண்டியிலயா? ஆமா, சீக்கிரம் ஏறு வா. நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிட்டு இதே இடத்துக்கு வா, நம்ம அதுக்கப்புறம் போலாம். ஏய், எத்தனை வாட்டி சாப்பிடுறது? எனக்கு கோல்ட் ஆயிடும். வா, இப்பவே போலாம். ஏய், சொல்ல மாறேன்டா, எங்க வீட்டுல அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் கிளம்புறேன். சரி, அப்ப வாடா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்லப்பா, நான் சீக்கிரமா போனேன். நான் நடந்தே போய்க்கிறேன். சரி, எதுக்குனாச்சும் சொல்லிட்டு போடா. எங்க பாட்டியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களா, அதான் நான் போறேன். டேய், காசு இருந்தா ஒரு 5,000 ரூபாய் குடுறி. 5,000 ரூபாய்ல 10,000 ரூபாய் தரேன். போய் நம்ம வீட்டு கீழே என்னென்ன செடி இருக்குன்னு பாத்துட்டு வா. தோ உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டேன். 4 தக்காளி செடி இருக்குது, 2 கத்திரிக்காய் செடி இருக்குது, 1 மிளகாய் செடி இருக்குது, ஒரு பையில வந்து கொத்தமல்லி போட்டிருக்க, இன்னொரு பையில புதினா வச்சிருக்கிற. அதுல பணம் காய்க்கிற மாதிரி ஏதாவது செடி இருக்கா? பணம் காய்க்கிற மாதிரி எந்த செடியுமே இல்லையே. சொல்லுப்பா. இந்த உங்க பொண்ணுக்கு எதுக்கு இந்த கயிறுலாம் கட்டி விட்டுருக்கீங்க? கந்திஷ்டி பிரச்சனையும் வராம இருக்குப்பா. அப்படியா? சரி, எனக்கும் கட்டி விட்டுறீங்களா? எனக்கு பிரச்சனை எதுவும் வராம இருக்குமே. உனக்கு எத்தனை கயிறு கட்டினாலும் பத்தாதுப்பா. ஏன்? கூடயே பிரச்சனை கூட்டிட்டு. அருள், ஒரு 500 ரூபாய் தாயேன். 500 ரூபாவா? எதுக்கு? எனக்கு இல்ல, வெளியே ஒரு பெரியவர் நிக்கிறாரு, அவரு கொடுக்கணும். ஐயோ பாவம். இந்தா ஒரு நிமிஷம் இரு. இப்போ உள்ள விலைவாசிக்கு 500 ரூபா வச்சு என்ன பண்ண முடியுமோ இந்தா இதையும் சேர்த்து 1000 கொடுத்துரு. பாவம் என்ன பண்ணிட்டு இருக்காரோ வெளியில. வெளியே உட்காந்து சாரி வித்துட்டு இருக்காரு. குணா, நீ வேற டெலிவரிக்கு 2 மாசம் உங்க அம்மா வீட்டுக்கு போறான்றல்ல, அப்புறம் நான் எப்படி சாப்பிட்டு 2 மாசம்? அதுக்கு என்ன பண்ற? மோனி ஒரு 2 மாசம் இங்க விட்டு போ. ஏய், அவன் சமைச்சு போடுவாப்பா நல்லா. என்ன சொல்ற? நீ வேலை செய்யற இடத்துல ஒரு ஆயா அவங்க வேலை பார்ப்பாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ சம்மந்தமே இல்லாம நீ ரோன்னு கேக்குற. சொல்லு, காரணத்தோட தான் கேக்குறேன், சொல்லு. அந்த ஆயாக்குன்னா ஒரு 58-59 வயசு இருக்கும். அந்த ஆயாவை கூட உன்னை நம்பி நான் விட்டு போக மாட்டேன். நீ ஏன் சமைச்சு சாப்பிட்டு, இல்லைன்னா என்ன ஹோட்டல்ல சாப்பிட்டு. இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியல. பேசாம நம்ம தனி குடிச்சு போயிடலாம். ஏன் என்னாச்சு? என்னமோ நம்ம 2 பேரும் அவங்க தேவையில தான் வாழ்றோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், வரதட்சணை சீரின் எதுவுமே வாங்க மாட்டேன். ஆனா நான் இங்கதான் இருப்பேன். இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே வர மாட்டேன்.
ஐயோ மாமியாரே, மறந்துட்டேன், இருங்க வாங்கிட்டு வந்துடுறேன். ராம் இங்க வா. புருஷனை இப்படி பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது. அப்புறத்துக்கு பேர் வச்சுங்க. சாம்பார்ல என்ன இவ்வளவு உப்பா இருக்கு? மனுஷந்தி மனாத. காலையில நீங்க வச்ச சட்னியில கூட தான் காரம் குடல எரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஏதாச்சும் சொன்னா மூடிக்கிட்டு சாப்பிட்டேன்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என் பையன் என் பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமா இருந்தான். அப்ப கொண்டு போய் நகைக்கடை ஷோகேஸ்ல வைக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் தலையில கட்டி வச்சீங்க? துணி எங்க எடுத்துட்டு போற? மெஷின்ல போட. அவன் துணி எல்லாம் மெஷின்ல போடக்கூடாது, சுருங்கிரும். கையில துவைக்கணும். அப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கீங்க. எங்க வீட்டுல இருக்கு பெரும் பித்தருக்கா? முதல்ல நான் பேசுறதுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசுறது நிறுத்து. தனியா பேசுறதுக்கு நீங்க என்ன லூசா? அங்க ஒரு மண்ணு கூட்டு இருக்குது பாரு, அங்கதான் நீ பெத்தது உட்காந்துட்டு இருக்குது. முடியல, நான் முடியலன்னு கதறினா கூட பரவாயில்ல. 2 குழந்தைங்களை பெத்து என்னையும் என் தங்கச்சியுமே அசால்ட்டை வளர்த்த அயன் லேடி எங்க அம்மா கதறது என்னால முடியல அப்படின்னு. பிரெக்னன்சிக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு குழந்தைய மட்டும் நீங்க பெத்து கொடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் சொல்லுவேன். ஐயோ இப்படி பண்றாமா, அப்படி பண்றாமா, இதை பண்ற. குழந்தைன்னா அப்படிதாம்மா இருக்கும், அப்படி எல்லாம் பண்ணாதான் அது குழந்தை அப்படிங்க எங்க அம்மா. இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் விட்டுட்டு போயிட்டேன். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எங்க அம்மா தான் மேய்ச்சாங்க. நான் வர்றேன், எங்க அம்மா ஒரு 990 கம்ப்ளைண்ட் வச்சிருக்குது அம்மால. முறுக்கு எடுத்து வீசினா, கத்தி எடுத்தா, செருப்பு எடுத்து வீசினா, என்னென்னமோ பண்ண ஒரு 100 லிஸ்ட் வச்சிருக்காங்க. நான் இப்ப போய் சொல்ல போறேன், குழந்தைனா அப்படிதாம்மா இருக்கும், அப்படி பண்ணாதான் அது குழந்தை. எனக்கு இன்னும் 3 நாள் எக்ஸாம் இருக்கு. நீ ஏன் மேய்? என்னடி உன் புருஷனை காணோம்? டேய் நீ இங்கதானே நின்று இருக்க? நான் என்ன கேட்கல, உன் போனை கேட்டேன். என்னை விட அதை தானே அதிகமா கையில புடிச்சு சுத்திட்டு இருக்கிற. அதுவா, அது உன்ன மாதிரியே சார்ஜ் இல்லாம போயிடுச்சா, அதான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஏங்க நான் அவசரமா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். எங்க எது நல்லா கேட்காதீங்க, நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஒரு 200 ரூபாய் பணம் கொடுங்க. என்னங்க நான் கேட்ட உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம பணம் கொடுக்குறீங்களே. அடுத்த ஜென்மத்திலே நீங்க தாங்க எனக்கு புருஷனா அமையணும். தேங்க்ஸுங்க. ஒரு நிமிஷம் நில்லு. அந்த 200 ரூபாய் கொடு. இந்தா 500 ரூபாயை வச்சுக்கோ. இந்த ஒரு ஜென்மமே போதும் சாமி, தயவு செஞ்சு ஆள விடு. போயிட்டு சரி நீ வை, நான் பாத்துக்கிறேன். ஆமா, மத்தியானம் ஏதோ பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போனீங்களாமே, எனக்கு உளவுத்துறையில இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அது வந்து இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? இது ட்ரெண்டிங்கான காலம். ஒரு பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய குழப்பத்தெல்லாம் இல்லைங்க. நிஜமாதான் சொல்றியா? சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? பிரியா. நானே உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். இந்த ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நானே அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியிருப்பேன்ல. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன். உன்ன மாதிரி பொண்டாட்டி எல்லாருக்கும் கிடைச்சிட்டா இந்த நாட்டில் பாதி டிவோர்ஸ் நடக்கவே நடக்காது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்ணியிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன். ஏய், இந்த மாதிரி பாயசம் என் லைஃப்ல நான் குடிச்சதே கிடையாது, வேற லெவல்ல இருக்கு. இனிமேல் நீ நினைச்சாலும் குடிக்க முடியாது. லைட்டா பாய்சன் போட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை.